வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்னைக்கோட கிளாஸ்ல நம்ம யூனிட் 10 எக்கனாமிக் ஜுவாலஜில இருக்கிற இம்பார்ட்டன்ட் பிரீட்ஸ் இன் பவுட்ரி அந்த டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ போன கிளாஸ்ல ஒரு பிரீட் மட்டும் பார்த்துருப்போம், ஒயிட் லெக் ஹார்ன். ஸோ இந்த கிளாஸ்ல அதோட கண்டினியூஷன் பார்க்க போறோம். ஸோ போன கிளாஸோட வீடியோல மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் இன் தி கேஜ் சிஸ்டம், அட்வான்டேஜஸ் ஆஃப் கேஜ் சிஸ்டம் என்னென்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்கு அதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இம்பார்ட்டன்ட் பிரீட்ஸ் ஆஃப் பவுட்ரியில based on the purpose for which they developed, எதுக்காக அதை நம்ம டெவலப் பண்றோம். ஸோ லேயர்ஸ்னா என்ன, ப்ராய்லர்ஸ்ல என்ன, டியூவல் பர்பஸ் பிரீட்ஸ்னா என்ன. ஸோ அந்த டியூவல் பர்பஸ் பிரீட்ஸ், இந்த பிரீட்ஸ் எல்லாத்துலயுமே அதோட நேச்சர்ஸ் என்னென்ன, டெசி பிரீட்ஸா, ஸோ இண்டிஜினஸ் வெரைட்டிஸா, எக்ஸாட்டிக் பிரீட்ஸ் என்னென்ன இருந்தது இதெல்லாம் பார்த்தோம். ஸோ எக்ஸாட்டிக் பிரீட்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைப் ஒயிட் லெக் ஹார்ன், ரான் ஐலாண்ட் ரெட், பிரம்மா, ரான் ஐலாண்ட் ரெட், பிரம்மா, பிளைமவுத் ராக், நியூ ஹாம்ஸ்பயர், கிரிராஜா, அசீல், சிட்டாகாங், கடக்நாத், இதெல்லாம் பேலன்ஸ் இருக்கிற இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ அது போக சிக்கன் ட்ரியரிங்ல என்னென்னலாம் இருக்கு, ஸோ லேயர்ஸ்னா என்ன, ஹவு டு ரைஸ் அ பேபி சிக் ஃப்ரம் அ டே 1 to 10. ஸோ டே 1ல இருந்து 10 வரைக்கும் எப்படிலாம் நம்ம வந்து சிக்கை வந்து ஒரு பேபி சிக்கை எப்படிலாம் நம்ம ரைஸ் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ அந்த கிளாஸோட கண்டினியூவேஷன் இம்பார்ட்டன்ட் பிரீட்ஸ்ல அடுத்த டாபிக்கான ரான் ஐலாண்ட் ரெட் அப்படின்னா என்னன்னு தான் பார்க்க போறோம். ஸோ அதுல சிங்கிள் காம், ரோஸ் காம் அப்படின்னு 2 டைப் இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் எந்த கிளாஸ்ல இருந்து வருது, அமெரிக்கன் கிளாஸ், டெவலப்டு பை கிராஸ் பிரீடிங். ஸோ கிராஸ் பிரீடிங் மூலியமா, கிராஸ் பிரீடிங் தெரியும்ல, வேற ஸ்பீசிஸையும் இன்னும் அந்த ஒரே பேர்டு பட் இது வேற ஸ்பீசிஸ், இவங்க வேற ஃபேமிலி, இவங்க ரெண்டையும் நம்ம ஒன்னா பிரீட் பண்றதுதான் கிராஸ் பிரீடிங். ஸோ இதை நம்ம டியூவல் பர்பஸ் பிரீடா யூஸ் பண்றோம். ஸோ குட் குவாலிட்டி ஆஃப் எக் அண்ட் மீட் நமக்கு இவங்கள்ட்ட இருந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன், த பாடி இஸ் எலாங்கேட்டட் அண்ட் ரெக்டாங்குலர் ஷேப். ஸோ இதோட பாடி எப்படி இருக்குமா, எலாங்கேட்டடா இருக்கும். ஸோ இப்படி வளர்ந்து இருக்கிறதுனால ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இட் கேன் சர்வைவ் இன் வேரிட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். ஸோ எந்த மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸா இருந்தாலும் இவங்களால சர்வை பண்ண முடியும். இட் ஷோஸ் ராபிட் க்ரோத், அதாவது க்ரோ குவிக்லி, சீக்கிரமா வளர்ந்துடுவாங்க. 50 eggs per year, இவங்க ஒரு வருஷத்துக்கு 50 முட்டைகள் இவங்களால இட முடியும். தி ஸ்டாண்டர்ட் வெயிட் ஆஃப் திஸ் பேர்ட் இஸ் காக் 5 kg அண்ட் ஹென் 3.5 kg. அதாவது பேர்டா இருந்ததுன்னா, காக்கா இருந்ததுன்னா 5 kg ஆகும், ஹென்னா இருந்தது அப்படின்னா 3 kg வளரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க தான் ரான் ஐலாண்ட் ரெட். நெக்ஸ்ட் ஒன், பிரம்மா. ஸோ பிரம்மா இந்த இமேஜ்ல நீங்க கோ த்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பிரம்மான்ற பிரீட் வந்து மேசிவ் இன் அப்பியரன்ஸ். ஸோ நம்ம பார்த்தாலே தெரியும் இல்லையா அது எப்படி இருந்ததுன்னு. ஸோ மேசிவ் இன் அப்பியரன்ஸ், ரொம்ப அழகா பெருசா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. It is one of the largest domesticated chickens. ஸோ சிக்கன் டைப்லயே ரொம்ப டொமஸ்டிகேட்டட், அதிகமா நம்ம வளர்த்த சிக்கன்ஸ் எது, இந்த பிரம்மா தான். ஆவரேஜ் வெயிட் ஆஃப் காக் 6.5 kg, ஹென்னா இருந்தது அப்படின்னா 4.5 kg இருக்கு. அப்படி 4 to 5 kg இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் ஒன் இஸ் பிளைமவுத் ராக். ஸோ பிளைமவுத் ராக் இப்படிதான் இருக்கும். இந்த பிளைமவுத் ராக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் இஸ் அன் அமெரிக்கன் கிளாஸ் பிரீட். ஸோ அமெரிக்கன் கிளாஸ் பிரீட்னு சொல்றோம். இட் இஸ் பாப்புலர் பிரீட் இன் அமெரிக்கா. அமெரிக்காவோட ரொம்ப பாப்புலரான பிரீட் இவங்க. இட் கேன் அட்டைன் குட் சைஸ் வித் எக்ஸலன்ட் ஃபிளஷ். ஸோ எக்ஸலன்ட் ஃபிளஷ், அதோட மீட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ பெரிய சைஸ்ல இது வளரும்னு சொல்லியிருக்காங்க. இதையும் நம்ம டியூவல் பர்பஸ் பிரீடுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ நீங்க படிக்கும் போது எதெல்லாம் டியூவல் பர்பஸ் பிரீட், இப்ப நம்ம பார்த்த எல்லாமே டியூவல் பர்பஸ் பிரீடா தான் இருக்கும். ஸோ எதெல்லாம் டியூவல், எதெல்லாம் வந்து சிங்கிள், அதாவது எக்குக்காக, மீட்டுக்காக, எதெல்லாம் நம்ம கல்டிவேட் பண்றோம், எதெல்லாம் நம்ம வளர்க்குறோம், ரியர் பண்றோம் அப்படின்றத தனித்தனியா டேப்லெட் காலம் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளைமவுத் ராக். பிளைமவுத் ராக்கோட நெக்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா, திஸ் வெரைட்டி இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஃபார் கிராஸ் பிரீடிங் பர்பஸ். ஸோ கிராஸ் பிரீடிங் பர்பஸ்க்காகவும் இதை யூஸ் பண்ணலாம். இட் லேஸ் அபவுட் 250 eggs per year. ஒரு வருஷத்துக்கு 250 முட்டைகள்ல இதனால இட முடியும். There are 6 varieties of this breed. ஸோ 6 வகையான வெரைட்டிஸ் இருக்கு. இந்த காக்ஸ்ல காக்கா இருந்ததுன்னா 5.5 kg, ஹென்னா இருந்ததுன்னா 4.5 kg இவங்களால வளர முடியும். நெக்ஸ்ட் ஒன், நியூ ஹாம்ஸ்பயர். அதாவது இவங்களும் அமெரிக்கன் கிளாஸ் தான், டியூவல் பர்பஸ் பிரீட் தான். டியூவல் பர்பஸ் பிரீட்னா நமக்கு என்னன்னு தெரியும்ல, எக் பிளஸ் மீட் ரெண்டுத்துக்காகவும் நம்ம ரியர் பண்ணோம்னா அது டியூவல் பர்பஸ் பிரீட். The eggs are generally large and brown in color. ஸோ இவங்களோட எக்ஸ் எப்படி இருக்குமா, ரொம்ப பெருசாவும் ப்ரௌன் கலர்ல இருக்குமா. இட் ஷோஸ் ராபிட் க்ரோத், சீக்கிரமா வளர்ந்துரும்.
இயர்லி மெச்சூரிட்டி வந்துடும் இவங்களுக்கு. குட் லேயிங் கெப்பாசிட்டி இருக்கும், குட் எக் லேயிங் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ ஹேட்சபிலிட்டி அதிகமா நல்ல முட்டைகளை, குவாலிட்டியான முட்டைகளை இவங்கனால இழக்கூடிய கெப்பாசிட்டி இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 2.7 to 3.8 kgs. ஆக்சுவலி திஸ் இஸ் அ டைப் ஆஃப் பேர்டு. ஓகேவா, பேர்ட் பிளஸ் பேர்ட்ல வந்து நம்ம இந்த பேரட், கோயில், இந்த மாதிரி பீஜியன், இந்த வெரைட்டிஸ்ல இவங்களும் வருவாங்க. இட் கெயின் கிரேட் பாப்புலாரிட்டி இன் இந்தியா. ஸோ இவங்களும் ஒரு எக்ஸாட்டிக் பிரீட்ஸா இருக்கனால இந்தியாவில கொஞ்சம் பாப்புலாரிட்டியும் இதுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் ஒன் இஸ் கிரிராஜா. ஸோ பார்க்கவே சேவல் மாதிரி இருக்கு இல்லையா, திஸ் ஒன் இஸ் கிரிராஜா. இவங்க இட் பிலாங்ஸ் டு ஏஷியாட்டிக் கிளாஸ், நம்மளோட ஏஷியன் டைப் தான் இவங்க. இட் இஸ் டியூவல் பர்பஸ் பிரீட், டெவலப்ட் அட் UAS பெங்களூர். ஸோ பெங்களூர்ல டெவலப் பண்ணியிருக்காங்க இதை. This breed is resistant to disease. ஸோ இங்க நீங்க என்ன பார்த்திருப்பீங்க அப்படின்னா டெவலப் அட் UAS பெங்களூரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன விஷயம்னா இந்த பிரீடை நம்ம என்ன பண்ணிருக்கோம், டெவலப் பண்ணிருக்கோம். ஸோ வி ஆர் மேட் திஸ் பை ஜீன் குளோனிங். ஸோ ஜீன் குளோனிங்னா என்ன அப்படின்ற ஜெனட்டிக் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஜீன் குளோனிங்னா என்ன, அதாவது ஒரு பேர்டு இருக்கும், அந்த பேர்டோட டிசைர்டு குவாலிட்டி என்ன, அந்த டிசைர்டு குவாலிட்டியா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் டு டிசீசஸ். அதாவது அந்த பேர்டை எந்த டிசீஸும் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா எந்த ஒரு பேர்டோட குட் குவாலிட்டி இருக்கோ அந்த பேர்ட் கிட்ட இருந்து ஜீனை எடுத்து அந்த ஜீனை இவங்களே டெவலப் பண்ணிருக்காங்க. ஸோ டெவலப் பண்ணி ஆர்டிஃபிஷியலா பிரீட் பண்ணிருக்காங்க. இட் கேன் பி ஈஸிலி அடாப்டட் டு சேஞ்சஸ் இன் த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். ஸோ எல்லா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கும் இவங்கனால என்ன பண்ண முடியும், அடாப்ட் ஆயிக்க முடியும். இட் ரிசம்பிள்ஸ் ஒயிட் ஜங்கிள் ஃபவுல், ஹென்ஸ் நேம்ட் கிரிராஜா. அதாவது என்ன சொல்றாங்க, ஒரு காட்டுல வளரக்கூடிய ஒரு சேவல் எப்படி இருக்குமோ கம்பீரமா, அது மாதிரி இது இருக்கனால இதுக்கு பேரு கிரிராஜான்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இதுவும் ரேப்பிடா க்ரோ ஆகும். 180 eggsல இருந்து 180 eggs வரைக்கும் இதனால ஒரு வருஷத்துக்கு லே பண்ண முடியும். கிரிராஜாவோட காக்கு 3.5, சேவலா இருந்ததுன்னா 3.5 kg, கோழியா இருந்ததுன்னா 4.5 kg, ஹென்னா இருந்துச்சுன்னா 4.5 kg இவங்கனால வளர முடியுதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், this one is asil. அதாவது this variety belongs to Asiatic class. Asiatic class தான் இவங்களும். வெரி புவர் எக் லேயர். இவங்கனால என்ன பண்ண முடியாது, நம்ம நினைச்ச அளவுக்கு எக்ஸ் லே பண்ண முடியாது. இட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ஃபைட்டிங் குவாலிட்டிஸ் அண்ட் மல்டிபிள் கலரேஷன்ஸ். நம்ம இமேஜ் பார்க்கலே தெரிஞ்சிருக்கோம், அதோட ஃபெதர்ஸ்லாம் ரொம்ப அழகா டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கனால இதுக்கு என்ன இருக்கு, ஃபைட்டிங் குவாலிட்டிஸ். நம்ம சண்டை சேவல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதோட ஒரு டைப் தான் இவங்களும். ஸோ இதோட மல்டிபிள் கலர்லையும் இது இருக்குது. இட் இஸ், அதாவது அவங்களோட ஃபெதர்ஸை சொல்றாங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ஸ்ப்ரோட் காக் ஃபைட்டிங். சண்டை சேவல் சொன்னோம் இல்லையா, ஸோ காக் ஃபைட்டிங்க்கு ரூரல் ஏரியாஸ்ல இது ரொம்பவே பயன்படுது. ஸோ இட் இஸ் அன் ஐடியல் டேபிள் வெரைட்டி ஆர் பிராய்லர். ஸோ இதுவும் ஒரு நல்ல வெரைட்டி, நம்ம இதை பிராய்லரா கூட யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிட்டாகாங். ஸோ சிட்டாகாங்ன்றது, திஸ் பிரீட் இஸ் ஒரிஜினலி ஃபவுண்ட் இன் சிட்டாகாங், பங்களாதேஷ். ஸோ பங்களாதேஷ்ல தான் இது ஒரிஜினலா இருந்திருக்கு. இட் க்ரோஸ் வெரி வெல் டு இன்க்ரீஸ் இன் பாடி வெயிட். ஸோ பாடி வெயிட் வச்சு பார்க்கும்போது இது ரொம்ப நல்லா வளரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஹென்ஸ் இட் இஸ் அ குட் பிராய்லர். ஸோ குட் பிராய்லர்னா என்ன, மீட்டுக்கு நம்ம நல்லாவே இவங்களை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ உங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த இதுல நான் கொடுத்துருக்க கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன் எல்லாமே, ஒயிட் லெக் ஹார்ன், ரான் ஐலாண்ட் ரெட், இது மாதிரி என்னென்ன டைப்ஸ்லாம் கொடுத்துருக்கேனோ அதை நீங்க என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா வரிசையா எழுதிட்டு, எக்கா இதை நம்ம எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம், இல்ல மீட்டா எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம். ஸோ இங்க ஸ்பீசிஸோட நேம், அதாவது இப்ப அசில் இருக்கு, இங்க சிட்டாகாங் இருக்கு, இங்க என்ன இருக்கு, ஒயிட் லெக் ஹார்ன் இருக்குன்னு இப்படி கிளாஸிஃபை பண்ணிட்டு, இவங்க எக்குக்காக யூஸ் பண்றோமா, இவங்க புவர் எக் லேயர்ஸ், ஸோ இவங்க நான் அதுக்கு யூஸ் பண்ணல, ஸோ ஃபிளஷ்க்காக யூஸ் பண்றேன். ஸோ சிட்டாகாங் எதுக்கு யூஸ் பண்ற, குட் பிராய்லர், ஸோ மீட்டுக்கு நல்லதா யூஸ் பண்றேன். எக்கு எனக்கு இவங்கள்ட்ட இருந்து அதிகமா கிடைக்கல. ஸோ ஒயிட் லெக் ஹார்ன் எதுக்கு யூஸ் பண்றேன், நான் எக்குக்காக யூஸ் பண்றேன். நான் டூயல் பர்பஸ் பிரீடா இருந்துச்சுன்னா இங்க டூயல்னு இன்னொன்னே போட்டு வச்சுக்கோங்க, இல்ல நீங்க யூ கேன் டிக் த போத் காலம். ஸோ டியூவல் பர்பஸ் பிரீடா இருந்துச்சுன்னா நீங்க இங்கேயும் டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்க கிளாஸிஃபை பண்ண வைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இது ஞாபகத்துல இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் கடக்நாத். ஸோ கடக்நாத்தோட பேசிக் ஸ்ட்ரக்சர், அதாவது அவங்களோட அவுட்டர் அப்பியரன்ஸ் ரொம்ப இந்த மாதிரி தான் இருக்கும். இட் இஸ் அ காமன் இண்டிஜினஸ் பிரீட்
ஆஃப் தபு அண்ட் தார் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ். ஸோ மத்திய பிரதேஷோட இண்டிஜினஸ். ஸோ நான் இண்டிஜினஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், நேட்டிவ். ஸோ தட் இஸ் ஃப்ரம் மை பிளேஸ், என்னோட வீட்டுல இருக்கு. ஸோ தட் இஸ் மை நேட்டிவ். ஸோ இது இண்டிஜினஸ் பிரீடுன்னு சொல்றேன். இட் மே பி பிளாக் கலர்ல இருக்கலாம், கோல்டன் கலர்ல கூட இருக்கலாம், ஆர் சில்வர் கலர்ல கூட இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி ஃபிளஷி, வெரி ஃபிளஷ் டேஸ்டி, ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதோட ஃபிளஷ். அண்ட் நியூட்ரிஷியஸும் கூட, ரொம்ப சத்தானதுன்னு கூட சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போற அடுத்து ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்த்திருப்போம், பவுல்ட்ரி ஃபார்மிங்னா என்னன்னு பார்த்திருப்போம் இல்லையா. ஸோ பவுல்ட்ரி ஃபார்மிங்ல எக்கனாமிக் ஜுவாலஜினா என்ன, பவுல்ட்ரி ஃபார்மிங்ல என்னென்ன டைப் இருக்கு, அதாவது டீப் லிட்டர் சிஸ்டம், கேஜ் சிஸ்டம், இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ செகண்ட் டாபிக்லயே இந்த 2 டாபிக்கை பத்தினா ஃபுல் வீடியோஸும் இருக்கும், அது எல்லாத்தையும் பாருங்க. ஸோ கேஜ் சிஸ்டம் என்னென்ன இருக்கணும், டீப் லிட்டர் சிஸ்டம்ல என்னென்ன இருக்கணும், ஃபீடர்ஸ்னா என்ன, லாங் ஃபீடர்ஸ்னா என்ன, அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு அடுத்து இருக்க டாபிக்ல இம்பார்ட்டன்ட் பிரீட்ஸ் ஆஃப் பவுல்ட்ரினா என்ன, இம்பார்ட்டன்ட் பிரீட்ஸ் என்னென்ன இருக்கு, டெசி பிரீட்ஸ் இருக்கு, இண்டிஜினஸ் பிரீட்ஸ் இருக்கு. ஸோ இண்டிஜினஸ் பிரீட்ஸ்ல எக்ஸாக்டிக் பிரீட்ஸ் இருக்கு, பேஸ்ட் ஆன் நேச்சர் அவங்க எப்படி கல்டிவேட் பண்றோம், எதுக்காக அவங்கள ப்ரொடியூஸ் பண்றோன்ற மாதிரி ஒரு ஆர்டரா இருக்கு இல்லையா. ஸோ இதுல நம்மளோட ஃபர்ஸ்ட் பவுல்ட்ரி ஃபார்மிங்ல இருக்கக்கூடிய அடுத்த ஒரு டாபிக்கான சிக் ரியரிங். சிக் ரியரிங், ஒரு சிக்கை நம்ம வளர்க்குறோம், அதாவது ஒரு கோழி குஞ்சுகளை நம்ம எப்படிலாம் நம்ம வளர்க்கலாம். ஸோ அதுதான் நம்ம சிக் ரியரிங்னு சொல்றோம். அதை பத்தி தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ ரியரிங் ஆஃப் லேயர்ஸ். ஸோ வாட் இஸ் மென்ட் பை லேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, the rearing and maintenance of fowls for the protection of eggs called layers. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ எக்ஸுக்காக மட்டும் நான் ப்ரொடியூஸ் பண்றது, எக் வளர்க்குறது, மெயின்டைன் பண்றது, ரியர் பண்றது, இது எல்லாத்தையுமே நான் என்னன்னு சொல்றேன், லேயர்ஸ்னு சொல்றேன். தட் இஸ் ஒயிட் லெக் ஹார்ன். நம்ம படிச்ச பாத்தீங்களா, ஒயிட் லெக் ஹார்ன். the layer bird has 3 stages. ஒரு லேயர் பேர்ட், அதாவது எனக்கு அதோட எக்கு மட்டும் தான்ப்பா தேவை, எனக்கு அதோட மீட் தேவையில்லை, எனக்கு எக்கு மட்டும் அதை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த எக்கு மட்டும் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அந்த லேயர் பேர்டை நான் எத்தனை விதமா கிளாசிஃபை பண்ணிருக்கேன் அப்படின்னா 3 டைப்ஸா, 3 ஸ்டேஜஸா நான் கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்கேன். அதாவது கோழி பிறந்தோடனே நம்ம அதை என்ன சொல்லுவோம், ஹேச்சிங்ல இருந்து 8 வாரம் வரைக்கும் அது என்னது, chicks. So this is an important thing you should note. Chicks from hatching ல இருந்து to the age of 8th week வரைக்கும் நம்ம என்னன்னு சொல்றோம், chicks ன்னு சொல்றோம். So what is meant by growers அப்படின்னா, the hens from 8th weekல இருந்து 18th week வரைக்கும். நம்ம ஆல்ரெடி இதையும் படிச்சிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் லேயர்ஸ் அப்படின்னா, the hens from the 18th weekல இருந்து ஓல்ட் ஏஜ் வரைக்கும், அதுக்கு வயசாகிற வரைக்கும். ஸோ நம்ம அதை என்னன்னு சொல்றோம், லேயர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ சிக்ஸ்னா ஏஜ் ஆஃப் ஹேச்சிங்ல இருந்து 8th வீக் வரைக்கும் இருக்கும். குரோவர்ஸ்னா 8th வீக்ல இருந்து 18th வீக் வரைக்கும் இருக்கும். ஸோ லேயர்ஸ் அப்படின்னா 18th வீக்ல இருந்து அதோட ஓல்டேஜ் வரைக்கும் வளரக்கூடியதை நம்ம லேயர்ஸ்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் சிக் ரியரிங்ல இருக்கிற டே 1. ஸோ வாட் ஷுட் ஹேப்பன் இன் த டே 1. நான் ஒரு கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ ஒரு சிக்கை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த சிக்குக்கு நான் என்னென்னலாம் நான் ரெடி பண்ணணும், என்னென்னலாம் எனக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, the house temperature is between 35 to 37 degree Celsiusல எனக்கு இருக்கணும். The humidity is between 65% to 75% தான் எனக்கு என்ன இருக்கணும், ஈரப்பதம் இருக்கணும். And the light is 24 hours. எனக்கு ஒரு சிக்குக்கு 24 ஹார்ஸும் லைட் தேவை. ஏன் தேவைப்படுது, லைட்ல இருந்து என்ன கிடைக்கும், ஹீட்டு கிடைக்கும். ஸோ ஹீட்டு கிடைச்சதுன்னா என்ன இருக்கும், அந்த சிக்கு மாமோட, அதாவது ஹென்னு கிட்ட இருந்து என்னென்ன வார்ம்த்லாம் அதுக்கு கிடைக்குமோ அந்த வார்ம்த்து 24 ஹார்ஸும் எனக்கு அந்த சிக்குக்கு கிடைச்சிட்டே இருக்கணும். ஸோ லைட் எனக்கு 24 ஹார்ஸும் ஆன்ல இருக்கணும். டே 2ல இருந்து 3 வரைக்கும் எனக்கு என்ன ஆகணும், இந்த லைட் டைம் இஸ் அபவ் 22 ஹார்ஸ். ஸோ எனக்கு ஒரு 22 மணி நேரம் எனக்கு லைட் இருந்தா போதும். ஸோ 2 ஹார்ஸ் நான் அதை வந்து கொஞ்சம் இருக்கிற வெப்பத்தை வச்சு அதை என்னால தாக்குப்பிடிக்க முடியும். ஹியூமிடிட்டி இஸ் அபவுட் 70% தான் எனக்கு ஹியூமிடிட்டி இருக்கணும். ஸோ டே 4ல இருந்து 7 வரைக்கும் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் எலாபரேட்டா பார்ப்போம். கண்ட்ரோல் த டெம்பரேச்சர் இன் த ஹவுஸ் 34ல இருந்து 36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் எனக்கு டெம்பரேச்சர் இருந்தா போதும். அண்ட் டூ எ குட் ஜாப் ஆஃப் வென்டிலேஷன்.
ஸோ வென்டிலேஷன் எனக்கு கொஞ்சம் மினிமலா இருந்தா அதனால தாங்கக்கூடிய அளவுக்கு எனக்கு இருந்தா போதும். டே 8 என்ன பண்ண போறேன் அப்படின்னா, the light time is 14 hours. எனக்கு ஃபர்ஸ்ட் நாள் என்ன பண்ணோம் 24 hours, அப்புறம் 22 hours, அப்புறம் enough light இருந்தா போதும், அப்புறம் 14 hours வச்சா போதும். and house temperature is 34 degree Celsius எனக்கு இருக்கணும். next one, the house temperature is 33 to 34 degrees Celsius and the humidity is about 60%. ஸோ ஹியூமிடிட்டினா என்னது, ஈரப்பதம். ஸோ கொஞ்சம் ஈரப்பதம் எப்படி இருக்கணும், 60% இருந்தா எனக்கு போதும். After the chick is hatched, they must be kept in a special environment with a higher temperature than normal until their size and feather coverage is developed to accommodate more normal brooding temperature. ஸோ ஒரு கோழி முட்டைய நான் டே 1ல இருந்து 10 வரைக்கும் எப்படிலாம் நான் ஹேட்ச் பண்ண போறேன். ஸோ அது வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன், சிக்கு ஹேட்ச் ஆனதுக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் சிக்கு முட்டையில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா அத ஒரு ஸ்பெஷல் என்விரான்மெண்ட்ல நான் வைக்கணும். எப்படி, வித் ஹையர் டெம்பரேச்சர் தென் நார்மல் அன்டில் தேர் சைஸ். அதாவது ரொம்ப ஹையர் டெம்பரேச்சர்ல வச்சாதான் அதுக்கு தேவையான வெப்பம் கிடைக்கும். ஸோ அது இப்படி வச்சதுக்கு அப்புறமா அதோட சைஸ், அதோட ஃபெதர் எப்ப டெவலப் ஆகுதோ, அதை எப்படி நான் நார்மல் ப்ரூடிங் டெம்பரேச்சர், அதாவது எப்போ ஒரு கோழியா அது உருவாகுதோ அது வரைக்கும் நான் அதுக்கு என்ன கொடுக்கணும், ஹையர் டெம்பரேச்சர் கொடுத்து அதை எப்படி டெவலப் பண்ணி எப்படி அகாமடேட் பண்ணிக்க முடியுமோ அது மாதிரி நான் அதை அகாமடேட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ டியூரிங் திஸ் பீரியட் the chicks should have been comfortable temperatures and humidity, reasonable light இருக்கணும், scientific water இருக்கணும். What is meant by scientific water? ஒரு சிக்கு வளருதுன்னா அதுக்கு நம்ம ஒரு பாப்பா பிறக்குது, அதாவது ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த பேபிக்கு நம்ம எல்லா தண்ணியும் கொடுத்துட மாட்டோம்ல. அதுக்கு ஹாட் வாட்டர் வேணுமா, இல்ல அதுக்கு நார்மல் வாட்டர் வேணுமா, எப்படி அந்த தண்ணியை நம்ம கொடுக்கணும், மினரலைஸ்ட் வாட்டர் கொடுக்கணுமான்னு பார்ப்போம் இல்லையா. அது மாதிரி அந்த சிக்குக்கு சயின்டிபிக் வாட்டர், சோ எந்த வாட்டர் ஆப்ட் ஆனதோ அதுதான் அவங்களுக்கு கொடுக்கணும். எல்லா தண்ணியும் நம்மளால கொடுத்துட முடியாது. ஸோ ஃபீட் ரேஷியோ எவ்வளவு அதுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும். strengthen the immunity of the chicks and disinfection of the chicken house. ஸோ அந்த சிக்ஸுக்கு என்னென்ன வேக்சின் கொடுக்கணும், அதாவது பிறந்த சிக்ஸுக்கு என்ன வேக்சின் கொடுத்தா அதுக்கு எந்த டிசீஸும் அஃபெக்ட் ஆகாம இருக்குமோ அந்த இம்யூனிட்டியை நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு சிக்கன் ஹவுஸை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி வைக்கணும். வாட் இஸ் டிஸ்இன்ஃபெக்ஷன்? ஸோ அவுட் ஆஃப் டிசீசஸ். ஸோ டிசீசஸ் எதுவுமே இல்லாம அந்த வீட்டை நான் கிளீன் பண்ணி நான் மெயின்டைன் பண்ணணும். சயின்டிபிக் ப்ரீடிங் டெக்னிக்ஸ் and active observation towards chicks behavior can help understand the adaptability of the chicks to the environment so as to make reasonable adjustments to the rising environment. என்ன சொல்ல வராங்க, நான் சயின்டிபிக்கா ஒரு சிக்கனை ப்ரீட் பண்ணும் போது அதை நான் ஆக்டிவா நான் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும் போது எனக்கு என்ன ஆகுது, சிக்ஸோட பிஹேவியர் என்னன்னு என்னால கண்டுபிடிக்க முடியுது. ஸோ நான் கண்டுபிடிக்கிறதுனால எனக்கு என்ன ஆகுது, help understand the adaptability of the chicks. ஸோ நான் இன்னைக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தேன், அந்த சாப்பாடு சாப்பிட்டனால அந்த சிக்ஸ் எப்படி இருந்துச்சு, அந்த சாப்பாட்டுக்கு அந்த சிக்ஸ் அடாப்ட் ஆயிடுச்சா அப்படின்றத நான் பார்க்கணும். ஸோ அஸ் டு மேக், ஸோ எனக்கு அந்த சாப்பாடு சரியாகல அப்படின்னா மேக் ரீசனபிள் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ நான் அதுக்கு ரீசனபிள், அதாவது இந்த சாப்பாடு அதுக்கு பிடிக்கல நான் வேற சாப்பாடு வைக்க போறேன் அப்படி நம்ம நினைக்காம எதனால அந்த சாப்பாடு அது சாப்பிட மாட்டேங்கன்றத பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்பதான் அதோட ரைசிங் என்விரான்மெண்ட் கரெக்டா இருக்கும். ஹவு டு ரைஸ் அ பேபி சிக், அதுல ஹியர் எக்ஸ்பிளைன் த ஃபீடிங் டெக்னிக் அண்ட் ஹவு டு ரைஸ் அ பேபி சிக் ஃபார் டீடைல் ஃபார் த ஃபர்ஸ்ட் 10 days ஆஃப் த சிக்ஸ். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, எத்தனை டெம்பரேச்சர்ல இருக்கணும், எவ்வளவு ஈரப்பதம் இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் எலாபரேட்டா 1 to 10 days எப்படி அதை வளர்க்கணும் அப்படின்றதான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ ஆல் தி ஸ்டெப்ஸ் இங்க கொடுத்துருக்க எல்லா ஸ்டெப்ஸுமே ஃபார் த ஹெல்த் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் த சிக்ஸ். ஒரு சிக் எப்படி வளரணும், அதோட ஹெல்த் எவ்வளவு முக்கியம், இது எல்லாத்தையும் நம்ம எசென்ஷியலா மானிட்டர் பண்ணணும். ஸோ சிக் டே 1 அதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, the temperature in the chick house needs to be pre-warmed. நான் முட்டையை கொண்டு போய் ஒரு பாக்ஸ்குள்ள வைக்க போறேன் ஒரு வீட்டுக்குள்ள, அதாவது அதோட இன்குபேட்டர் மாதிரி இருக்கும்ல, இன்குபேஷன்ல நான் வைக்க போறேன் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும், pre-warmed. The temperature is controlled at 35 to 37 degrees Celsius and the humidity is controlled as 65 to 75
பர்சன்டேஜ்ல இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணணும் அப்படின்னா, during this period the chick should be given comfortable temperature. ஸோ சிக்ஸுக்கு என்ன கொடுக்கணும்? கம்ஃபர்டபுள் டெம்பரேச்சர் இருக்கணும், ஹியூமிடிட்டி இருக்கணும், ரீசனபிள் லைட் இருக்கணும், சயின்டிபிக் வாட்டர் இருக்கணும், ஃபீட் ரேஷியோ கரெக்டா இருக்கணும், இம்யூனிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். ஸோ எப்படிலாம் அதுக்கு நம்ம இம்யூனிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்றதுனால எப்படி அது வளருதுன்றது தான் அங்க விஷயமே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், the purpose of pre-warming is to better rise the temperature of this baby chick house to stand it before the chicks arrive to the coop. ஸோ நம்ம அந்த வீட்டை என்னன்னு சொல்றோம்? கூப்புன்னு சொல்றோம். அந்த வீட்டுக்குள்ளர அந்த சிக்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி அதை டெம்பரேச்சர்லாம் நம்ம செட் பண்ணி வைக்கிறோமோ, ஸோ அப்போ அந்த சிக்ஸ் எல்லாமே எப்படி பண்ணும்? ப்ரீ வார்மா நம்ம வைக்கிறனால அதுக்கு அந்த சிக்ஸுக்கு என்ன பண்ணிக்க முடியும்? இந்த டெம்பரேச்சர் நம்ம வாழ்றதுக்கு ரொம்ப தகுதியா இருக்கும். ஸோ இந்த டெம்பரேச்சர் நமக்கு செட் ஆகுன்ற எண்ணம் அதுங்களுக்கு வரும். ஸோ தே ஃபீல் சேஃப். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், ஆன் த அதர் ஹேண்ட், it is to prevent the chicks from feeling cold when they touch the baby chick cage, which will cause stress response. அதாவது எதுக்காக the chicks, அதாவது prevent the chicks from feeling cold. அதனால நம்ம ப்ரீஹீட் பண்ணும்போது அது என்ன ஆகும்? அதுக்கு நம்ம இன்னொரு பேபி சிக், அதாவது தாய் மதர் ஹென் இருக்கும் இல்லையா? ஸோ அது போய் தன்னோட பேபி சிக்கை பார்க்கும்போது அது கோல்டா இல்லாம அதுக்கு அது கொஞ்சம் வார்ம்டா இருக்கும் போது ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் எதுவும் அங்க காசு ஆகாது. அதனால நம்ம என்ன சொல்றோம்? இதை ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் காசு ஆகாம இருக்கிறதுக்காக ப்ரீ வார்மிங் பண்ணணும்னு சொல்றோம். Especially when chicks are lying or on the net in the cage, their abdomen is more prone to catch cold. So pre-warming is very important step. Actually, hens, cats, cows, இவங்க எல்லாருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா, தன்னோட அப்டமன், அதாவது தன்னோட அப்டமன் ரீஜன், வயிற்று பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வயிற்று பகுதியில அதிகமான அதோட ஹீட் சஸ்டைனபிள் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ சஸ்டைன் பண்ணக்கூடிய எல்லா இதுவுமே அவங்களோட அந்த ஸ்டொமக் ரீஜன், அதாவது அப்டமன் ரீஜியன்ல இருக்கும். ஸோ அப்டமன் ரீஜியன்ல அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா, இப்ப பூனை எல்லாம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா குறுகி உட்கார்ந்துருப்பாங்க. ஏன் அப்படி உட்கார்ந்துருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு ரொம்ப அதிகமான கோல்டா இருக்கு அப்படின்னா அவங்க தன்னோட பாடியை குறுகி வச்சுட்டு அவங்க உடம்புல இருக்க ஹீட்டை லிபரேட் பண்ண விடாம பாத்துப்பாங்க. அதாவது ஹீட் வெளியேற விடாம குறுகி இருக்கும்போது ஹீட் தன்னோட பாடிக்குள்ள இருக்க ஹீட் டெம்பரேச்சர் மறுபடியும் அவங்களுக்குள்ளேயே ரெகுலேட்டர் ஆயிட்டு இருக்கும். ஸோ அதனால அவங்க எப்படி இருப்பாங்கன்னா கொஞ்சம் குறுகி உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி எப்பெல்லாம் சிக்ஸ் தன்னோட கேஜுக்குள்ள உட்காருதோ, அப்டமனை வச்சு உட்காடுறாங்களோ, அப்ப கேஜ் ஹீட்டா இல்ல கோல்டா இருக்கு அப்படின்னா அவங்க கோல்டை கேட்ச் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால ப்ரீ வார்ம் இஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ அதனால நம்ம என்ன சொல்றோம்? ப்ரீ வார்மிங் பண்ணினதுக்கு அப்புறமா அவங்க உள்ள இருந்தாங்கன்னா ஸோ தே ஃபீல் மோர் பெட்டர் அண்ட் சேஃப் ஆல்சோ. ஸோ நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும்? ப்ரிப்பேர் வேக்சின்ஸ், நியூட்ரிஷனல் மெடிசின்ஸ், disinfection solutions, feed, bedding and disinfection facilities. ஸோ அவங்களுக்கு என்னென்ன வேக்சின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன நியூட்ரிஷனல் மெடிசின்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்கள டிஸ்இன்ஃபெக்டன் பண்றதுக்கு என்னென்ன சொல்யூஷன் கொடுக்கணும், என்ன ஃபீட் அவங்களுக்கு கொடுக்கணும், என்ன பெட்டிங், அதாவது அவங்க தூங்குறதுக்கு லிட்டர் மெட்டீரியல்ஸ் நம்ம போட்டு வைக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே படிச்சிடும் இல்லையா? ஸோ லிட்டர் மெட்டீரியல்ஸ்னா என்னென்ன இருந்துச்சு? சாடஸ்ட் இருந்துச்சு, பேடோ ஹஸ்க் இருந்துச்சு, நெக்ஸ்ட் ஒன் வேற என்ன இருந்தது? கிரவுண்ட் நட் ஹல்ஸ் இருந்துச்சு, வுட்டன் ஷேவிங்ஸ் இருந்ததுன்னு பார்த்தோமா? ஸோ வுட்டன் ஷேவிங்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்றோம்? லிட்டர்ஸ்னு சொல்றோமா? ஸோ இந்த லிட்டர் பெட் அவங்களுக்கு கரெக்டா செட் பண்ணி இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், டிஸ்இன்ஃபெக்ஷன் ஃபெசிலிட்டிஸ். நம்ம அதை போய் தொடும் போதும் டிஸ்இன்ஃபெக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி டே பை டே அந்த கேஜை நம்ம கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். க்ளோஸ் த கேஜ் டோர் இன் டைம் after the chicks or enter the chick cage and allocate an appropriate feeding density as soon as possible. நான் என்ன பண்றேன்? சிக்ஸ கொஞ்ச நேரம் வெளியே திறந்து விடுறேன். திறந்து விட்டதுக்கு அப்புறமா அதை மறுபடியும் கேஜ்குள்ள நான் கூட போறேன். ஸோ அப்ப எப்படி இருக்கணும்? அதுங்க கொஞ்சம் வெளியே நடந்து டயர்ட் ஆயிடுவாங்கல்ல. ஸோ டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஃபீடிங் டென்சிட்டி, அவங்க எவ்வளவு சாப்பிட்டா அவங்களுக்கு போதுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபீட் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள
அங்க எவ்வளவு நம்மளால பாசிபிளா வைக்க முடியுமோ அது மாதிரி அலோகேட் பண்ணி வச்சிடணும். Next thing, in cage-free rearing, about 20 to 30 chicks per meter is about 52 chicks per meter for baby chick cages. So cage free-ஆ நான் அதை rear பண்ண போறேன், கேஜே இல்லாம நான் வளர்க்க போறேன். நான் வந்து கொஞ்சம் அதை அதாவது கேஜ் இருக்கும், அவங்க தூங்குறதுக்கு மட்டும் அதை போய் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ 20 to 30 chicks மீட்டருக்கு அவங்க நடந்துட்டாங்க அப்படி அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்ஸ் அளவும் ரெடி பண்ணி வைக்கணும். அதே மாதிரி 50 to 60 chicks இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே அலோகேட் பண்ணி வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், வாட்டர் ஷுட் பி ஃபெட் இன் டைம்க்கு வாட்டர் கொடுத்துடணும். ஆஃப்டர் சிக்ஸ் என்டரிங் இன் டு தி கேஜஸ்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் வாட்டர் இருக்கணும். கோல்ட் பாயில்டு வாட்டர் இஸ் மோஸ்ட் ரெக்கமெண்டட். அதாவது தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வைக்கிறது. யூ கேன் ஆட் 5% of glucose and multivitamins in the water. ஸோ வாட்டர்ல என்ன பண்ணலாம், 5% குளுக்கோஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். This then started feeding. The feed can be placed through the tray. ஸோ ட்ரஃப்னா என்ன படிச்சோம், பிளேட் மாதிரியோ இல்ல ட்ரேலையோ நம்ம என்ன பண்ணலாம், பிளேஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, பிரீட்ஸ், இம்பார்ட்டன்ட் பிரீட்ஸ்னா என்னென்ன, அதுல என்னென்ன டைப் இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி காலம் போட்டு என்ன பண்ணிக்கோங்க, காலம் போட்டு எந்தெந்த ஸ்பீசிஸ் ஆர் எக் லேயிங், எந்தெந்த ஸ்பீசிஸ் ஆர் மீட்டுக்கு மட்டும், எந்தெந்த ஸ்பீசிஸ்லாம் டியூவல் பர்பஸ் அப்படின்றத போட்டு காலம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கிளாஸோட PDF பார்த்து ஸ்மால் ஹிண்ட் எடுத்துக்கோங்க. அதாவது சிக் டே 1ல ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டே 1ல என்ன டெம்பரேச்சர், நீங்க இந்த மெத்தட்ல இதை ரெடி பண்ணலாம். ஐ வில் ஷேர் சம் திங்ஸ். அதாவது டே 1, டே 2, டே 3 இது மாதிரி ஒரு ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு இதுல என்ன டெம்பரேச்சர் இருக்கணும், டே 1 என்ன டெம்பரேச்சர் இருக்கணும், என்ன ஃபீடு கொடுக்கணும், எவ்வளோ மாய்ஸ்சர் லெவல் அதாவது ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்கணும், இப்படின்றத என்னென்ன திங்ஸ் எல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணிருக்கணும் அது எல்லாத்தையும் டேப்லர் காலம் பண்ணி டே 1ல இப்போ 35 to 36 டிகிரி செல்சியஸ் இருக்கணும்னா இங்கேயும் ஃபீடு எவ்வளோ இருக்கணுமோ அதையும், மாய்ஸ்சர் லெவல் எவ்வளோ இருக்கணும் 70% இருக்கணும்னா அதையும் இங்க மென்ஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நீங்க ரொம்ப பரவா படிக்காம ஈஸியா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் டே 1 to 1 எப்படி இருக்கணும், அதுக்கப்புறமா டே 2 எப்படி இருக்கணும்னு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல டே 3ல இருந்து 10 வரைக்கும் எப்படி நம்ம அதை வளர்க்கணும். இப்போ நம்ம டே 1 பார்த்துருக்கோம். ஸோ டே 2ல இருந்து 10 வரைக்கும் எப்படி வளர்க்கணும், ரோல் ஆஃப் எக் இன் ஹியூமன் நியூட்ரிஷன். ஸோ எக்கு நம்ம சாப்பிட்றதுனால ஹியூமனுக்கு எவ்வளோலாம் நியூட்ரிஷன்ஸ் இருக்கு, ஸோ எக்குலேயே என்னென்ன டைப்ஸ் இருக்கு, ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை தான் நம்ம அப்கமிங் கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ கிளாஸ் மிஸ்ஸஸ் பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் திங், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். Why is pre-warming the chick house done before the chicks arrive? சிக்ஸ் வரதுக்கு முன்னாடி எதுக்காக ப்ரீ வார்மிங் நம்ம பண்ணணும் அப்படின்றதுதான் கொஸ்டின். டு ஸ்பீட் அப் த எக் ஹேச்சிங். எக் ஹேச்சிங் வரதுக்காகவா, அதிகமா அது முட்டை இடணும், அதிகமா அது முட்டை போச்சு பெரிய கோழி ஆகணுன்றதுக்காக? நோ. டு ப்ரிவென்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் கோல்ட் ஷாக் when the chicks touch the cage. ஸோ சிக்ஸ் வந்து கொண்டு தொடும்போது அதுக்கு ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது, கோல்டு ஷாக் இருக்கக்கூடாதுன்றதுக்காக. எஸ், தட் இஸ் த திங் வி ஸ்டடிட் தீஸ் டைம்ஸ். To reduce the humidity level inside the house. So humidity level கம்மி பண்ணலாம், தப்பு இல்லை. பட் humidity level எவ்வளவு இருக்கணும், அட்லீஸ்ட் 70% இருக்கணும். So this one is wrong. To improve the color of chick feathers. So this is irrelevant option. So we can choose option B as a right answer. Next one, why is stocking density kept in cage free 20 to 30 chicks per meter square and chicks cage in 50 to 60 chicks in meter square? எதுக்காக ஸ்டாக்கிங் டென்சிட்டி, அதாவது ஃபீடு வந்து எதுக்காக டிஃப்ரெண்டா நம்ம வச்சிருக்கோம் கேஜ் ஃப்ரீல? ஏன் இப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா, பிகாஸ் கேஜஸ் ரெக்வயர்ஸ் மோர் ஒர்க்கர்ஸ். அதுக்காகவா? நோ.
பிகாஸ் ஸ்பேஸ் அவைலபிலிட்டி அண்ட் வென்டிலேஷன் டிஃபர். எஸ், ஏன் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு, எவ்வளோ வென்டிலேஷன் இருக்கு அப்படின்றத பொறுத்து சிக்ஸ் சாப்பிடுற உணவு மாறுபடும். அதனால நம்ம என்ன சொல்றோம், ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஒன். ஆல்சோ நான் ஆப்ஷன் பார்த்துட்டேன், பி மட்டும் தான் கரெக்ட் அப்படின்னு நம்ம எக்ஸாம்ல கண்டிப்பா ஸ்கிப் பண்ணக்கூடாது. எந்த ஆப்ஷன் கரெக்ட், பியா இருக்குமா சியா இருக்குமா அப்படின்றதையும் நம்ம கோ த்ரூ பண்ணணும். பிகாஸ் சிக் க்ரோஸ் ஸ்லோவர் இன் கேஜஸ். ஸோ சிக்ஸ் என்ன பண்ணும், ஸ்லோவா க்ரோத் ஆகுறதுனாலயே இல்ல, பிகாஸ் டைப் ஆஃப் ஃபீட் சேஞ்சஸ். திஸ் இஸ் மோர் நம்ம கிரிட்டிக்கலா திங்க் பண்ணணும், இந்த ஆப்ஷன் நமக்கு கரெக்ட் மாதிரி இருக்கும். பட் பிகாஸ் ஃபீட் டைப் சேஞ்சஸ், எஸ் நான் என்னோட ஃபீட் டைப்னா சேஞ்ச் பண்ணதான் போறேன், பட் என்னோட டென்சிட்டிக்கு வாட் இஸ் டிஃபரன்ஸ் வித் டென்சிட்டிஸ், எனக்கு அதுக்கும் இதுக்கும் எனக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு. ஸோ ஐ எம் ஸ்கிப்பிங் அண்ட் ஆப்டிங் டு த பி ஆன்சர். அசர்ஷன் ரீசன் பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். லைட் இஸ் ப்ரொவைடட் ஃபார் 24 hours on day 1. கரெக்டா? எஸ், 24 hours என்ன பண்ணணும்னு நினைச்சோம், day 1க்கு 24 hours இருக்கணும். கண்டினியூஸ் லைட்டிங் ஹெல்ப் ஸ்டிக்ஸ் அலோகேட் தேர் ஃபுட் அண்ட் வாட்டர் ஈஸிலி. அப்படியா, லைட்டிங் அதிகமா இருக்கிறதுனால என்ன பண்ணணும், சிக்ஸ் என்ன பண்ணும், தன்னோட உணவை தேடி சீக்கிரமா போகுமா. ஸோ எஸ், இங்க லைட்டை பத்தி தான் பேசியிருக்காங்க. ஸோ அசிஷன் ரீசன் சால்வ் பண்ணல எப்பவுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, இங்க ஒரு பிகாஸ் போட்டு பாருங்க. அதாவது lighting is provided for 24 hours on day 1 because continuous lighting helps chicks locate their food and water. So படிக்கும் போதே நமக்கு எப்படி தெரியுது, ரெண்டுமே பிகாஸ் போடுறதுனால நமக்கு ரெண்டுமே என்ன பண்ண தெரியுது, கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ ரெண்டுமே A and R both true and R is the correct explanation of A. ஸோ நம்மளால என்ன பண்ண முடியுது, கோரிலேட் பண்ண முடியுது. ஸோ A is the correct answer. Next assessment decisionல cold boiled water with glucose and multivitamin given on the day 1. Yes, we studied that one. This provides instant energy and supports to chicken's immunity in the early stage. Yes, because இங்க போட்டு பாருங்க, because ஏன் அது மல்டிவிட்டமின்ஸ் கொடுக்கறதுனால என்ன ஆகுது, இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்குது, சிக்ஸோட இம்யூனிட்டி கூடுது. ஸோ அதனால நம்ம என்ன சொல்லலாம், ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஒன் ஹியர். நெக்ஸ்ட் ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின். Why must the crude protein level in chick feed be at least 19.5%? எதுக்காக 19.5% இருக்கணும்? டு இம்ப்ரூவ் ஃபெதர் கலரா? நோ, திஸ் இஸ் நாட் இன் தி கேஸ். டு சப்போர்ட் ரேபிட் க்ரோத் அண்ட் இயர்லி டெவலப்மெண்ட். ஸோ ப்ரோட்டீன் லெவல் நம்ம அதிகமாக கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்ன ஆகுது, ரேபிட் க்ரோத், இயர்லி டெவலப்மெண்ட் கிடைக்குது. டு கீப் சிக்ஸ் வார்ம், அவங்க வார்மா இருக்கிறதுக்கும் ப்ரோட்டீனுக்கும் என்ன சம்மந்தம்? ஸோ நாட். டு இம்ப்ரூவ் த டேஸ்ட் ஆஃப் மீட், அதாவது நம்ம சாப்பிட்ற மீட்ல டேஸ்ட் இருக்கணும்ன்றதுக்காக அவங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் கொடுப்போம்? கண்டிப்பா கிடையாது, அவங்களோட க்ரோத்காக தான் கொடுக்குறோம். ஸோ ரிவைஸ் தீஸ் கிளாஸஸ், புட் த டேபிள் as I told you earlier. ஸோ டேபிள் போட்டு பாருங்க, இன்னும் கொஞ்சம் நீங்க படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்கமிங் கிளாஸஸ்ல டே 2ல இருந்து 10 வரைக்கும் நம்ம படிக்க போறோம். ஸோ அந்த கிளாஸஸும் கவனிச்சுட்டு நீங்க அதுக்கான டேபிள் போடுங்க. அதுக்கு முன்னாடி கண்டிப்பா அந்த பிரீட்ஸுக்கு எது எக்கு, எது மீட்டு, எது டியூவல் பர்பஸ்ன்னு நீங்க போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி இமேஜஸ் பாருங்க. ஸோ இட் வில் பி மோர் ஈஸிலி டு கனெக்ட் வித் த பிக்சர்ஸ். ஸோ பிக்சர்ஸோட படிக்கும் போது நமக்கு நல்லா புரியும், ஈஸியா மைண்ட்ல ஈஸியா ஸ்டோர் ஆயிக்கும். ஸோ பிக்சர்ஸையும் பார்த்து படிங்க. நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கை நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.